ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேரு புயலில் தொலைந்த பறவை. அது ஒரு பறவைகள் சரணாலயம். இந்த பறவைகள் சரணாலயத்தில் நிறைய பறவைகள் இருக்கு. நிறைய நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கெல்லாம் போயிருப்பீங்க, உஸ்டேரி போயிருப்பீங்க. அது மாதிரி இந்த பறவைகள் சரணாலயத்தில் நிறைய பறவைகள் இருக்கு. என்னென்ன பறவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூநாரை, நத்தை கொத்தி நாரை, உன்னிக்கொக்கு, கரண்டிவாயன், காட்டுவாத்து, மைனா, அன்னம், குயில், கருநீர்க்கோழி, ஊசிவால் வாத்து, கூழைக்கடா இப்படி நிறைய பறவைகள். இந்த பறவைகள்லாம் என்ன செய்யும்? வெவ்வேறு பகுதிகள்லேருந்து பறந்து வந்து ஒரு சீசனில் இந்த பருவத்தில் இந்த ஏரியில் நீர் நிரம்பி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அந்த பறவைகள்லாம் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவை திரும்பி போயிடும். அப்போ இந்த பறவைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு மக்கள்லாம் வருவாங்க. ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்து எல்லாம் அந்த பறவைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்குவாங்க. தங்களை மக்கள்லாம் பார்க்க வர்றதை பார்த்து பறவைகளுக்கும் மகிழ்ச்சி. அவையும் என்ன செய்யும்? பறந்து பறந்து சத்தம் போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வானம் இருண்டுச்சு, காத்தடிக்க ஆரம்பிச்சது, லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சது, நல்ல சோன்னு மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சு? புயல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் கூட்டமும் வரல, காத்தாடிக்குது, நிறைய மழை பெய்யுது. உடனே இந்த பறவைகள்லாம் பயந்து போய் எல்லாம் கூட்ட காலி பண்ணிட்டு பறந்து போக ஆரம்பிக்குது. அப்படி பறந்து போகும்போது ஒரு பெலிக்கான் பறவை மட்டும் வழி தவறி பக்கத்தில் இருந்த நகர்பகுதிக்குள்ளார வந்துருச்சு. எல்லா பறவைகளும் வேறு பகுதியில் போயிடுச்சு. இந்த பறவை மட்டும் ஒரு நகர்பகுதிக்கு வந்துருச்சு. வந்து ஒரு பெரிய அது நம்ம நண்பர்களெல்லாம் காணமேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய மரத்து மேலே வந்து உக்காந்துச்சு. உக்காந்த உடனே அங்கே நிறைய காகங்கள் இருந்தது, காக்காங்க. அதெல்லாம் இந்த பெலிக்கான் பறவையை பார்த்துட்டு, யார் இவன்? நம்ம இனம் மாதிரி தெரியலையே, நம்ம குடும்பமாட்டம் தெரியலையே இவன், இவ்வளோ பெரிய ரெக்கை, இவ்வளோ பெரிய அழகு, இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காக்கான்னு கத்திக்கிட்டு அதை சுற்றி போய் உட்காந்துக்கிச்சுங்க. உட்காந்துக்கிட்டு, யார் நீ நீ எங்கேருந்து வந்த அப்படின்லாம் கேட்குதுங்க. உடனே இந்த பறவை சொல்லுது, நான் பறவை இனம்தான், என் பேரானா பெலிக்கான். நான் பக்கத்தில் இருக்கிற ஏரியில் தான் வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற எங்கள் இனம் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே தான் நானும் வந்திருந்தேன். புயல் அடிக்கவும் பயந்து போய் என்னுடைய நண்பர்கள் எல்லா பறவைகளுமே பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் மழை இல்லாத பகுதிக்கு பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து பறந்தேன். காற்றும் மழையும் அதிகமாக இருக்கவும், மணல் வேற நல்லா சுழட்டிக்கிட்டு அடிக்கவும், நான் கொஞ்ச தூரம் கண்ணை மூடிக்கிட்டு பறந்தேன் பாருங்க. அடுத்து கண்ணை திறந்து பார்த்தா என்னுடைய நண்பர்களை காணோம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதான் இந்த மரத்தில் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த காக்கைங்கள்லாம், அப்படியா, சரி கொஞ்சம் மழை விட்டதும் போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு தலைமை காகம். இப்போ தலைவி காகம் இருந்தது, அது கேட்டுச்சு, சாப்பிட்டியா அப்படின்னுச்சு. இன்னும் இல்லை அப்படின்னு சோகமாக சொல்லிச்சு இந்த பெலிக்கான். நீ என்ன சாப்பிடுவ அப்படின்னு கேட்டுச்சு இன்னொரு காகம். உடனே மீன் தான் அப்படின்னுச்சு. இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா பறந்து போச்சு. மழை லேசாக விட்டாப்புல இருந்தது. உடனே அதை பயன்படுத்திட்டு பறந்து போச்சு. ரொம்ப நேரம் கழித்து திரும்பி வந்தது. என்ன அப்படின்னா, புயலும் மழையும் இருக்கிறதுனால மீனவர்கள்லாம் கடலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் மீன் கடையும் இல்லை. அதனால் மீனை தேடி ரொம்ப தூரம் பறந்து போய் கடைசியில் ஒரு கடற்கரை ஓரமாக போய் இந்த மீன் உனக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஒரு காக்கா. உடனே இந்த காக்கா என்னுடைய அன்பை நினச்சி மகிழ்ந்து நெகிழ்ந்து போய் இந்த பெலிக்கான் அந்த மீனை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு, நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. 2 நாளாக இல்லை, இந்த மழையும் காற்றியும் எங்கே போகிறதுன்ட்டு இந்த மரத்து இலைங்களுக்குள்ளாரையே அங்கே பதுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம். காற்றடிக்கும்போது இந்த இலையும் கிளையும் ஆடுற ஆட்டம் இருக்கு பாரு, எங்களுக்கு ஒரே பயமாக போச்சு. இந்த கூடு வேற விழுந்துருமோன்னு எல்லாரும் வேற பயந்துக்கிட்டு இங்கேயே பதுங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது.
உடனே அச்சச்சோ சரி இப்போ கொஞ்சம் லேசாக மழை விட்ட மாதிரி இருக்குது, போய் சாப்பிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஒரு கிளையில போய் ஒரு பாதுகாப்பாக உட்காந்துச்சு. சரி நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் எங்கள் குஞ்சுங்களெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கைங்கள்லாம் பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதுங்க போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளார மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை, காற்று வேற செம்மையாக காற்று அடிக்குது. இந்த காற்றுல இந்த பறவைனுடைய காக்கா கூட்டில் இருக்க குஞ்சுங்கள்லாம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே பெலிக்கான் பார்த்துட்டே இருக்கு. அச்சச்சோ குஞ்சுங்கள்லாம் கீழே விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு அது பறந்து போய் கீழே இறங்கி அந்த காக்கா குஞ்சுங்க கீழே விழுந்த காக்கா குஞ்சுங்களெல்லாம் தன்னுடைய பெரிய அலகால ஒன்று ஒன்றா தூக்கி கொண்டாந்து மறுபடியும் கூட்டில் வைக்கிது. வச்சுட்டு எல்லா குஞ்சுங்களையும் பத்திரமா அதை கூட்டில் வச்சுட்டு தன்னோட பெரிய ரெக்கையை விரித்து அப்படியே அணைச்சா மாதிரி மேலே காற்று அடித்து இந்த கூடெல்லாம் விழுந்துடாமல் குஞ்சுகள் பறந்துடாமல் இதை அப்படியே அணைச்ச மாதிரி உட்காந்துக்குது. இப்போ வெளியில் பறந்து போச்சுன்னா காக்காய்ங்கெல்லாம் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பித்த உடனே வேகமாக மரத்தை நோக்கி திரும்பி வருதுங்க. வரும்போது இந்த பெலிக்கான் தன்னோட பெரிய ரெக்கையை அப்படியே விரித்து அந்த இதை அணைச்சிக்கிட்டு கூடெல்லாம் அணைச்சிட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துருச்சுங்க. பார்த்துட்டு பறந்து போய் பயந்துக்கிட்டு ஓடி வருதுங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. கேட்ட உடனே அந்த காக்கை குஞ்சுங்கள்லாம் இருக்கும்ல, அதுங்கள்லாம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா அம்மா என்ன ஆச்சு தெரியுமா, மழை பெஞ்சுதா, அப்போ பெரிய காற்று அடிச்சுதா, நாங்கெல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துட்டோம். அப்போ இந்த மாமா தான் எங்களை தன்னோட அலகால கவ்வி எடுத்து எடுத்து கூட்டுக்குள்ளார விட்டாரு. அப்புறம் நாங்கள் மறுபடி கீழே விழுந்துடாம இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ரெக்கையை வச்சு அணைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காருமா அப்படின்னு தன்னோட மழலை குரல்ல அந்த குஞ்சுங்கள்லாம் காக்காங்க கிட்ட சொல்லிச்சான். இதை கேட்டதும் காக்காங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணீரே வந்துருச்சான். நம்ம இந்த பெலிக்கான் பறவைக்கு கொஞ்சம் தங்க இடம் கொடுத்து ஒரு மீன் உணவு தான் கொடுத்தோம். அதுக்கே அது நம்ம குட்டிங்களெல்லாம் காப்பாற்றிருச்சு, நம்ம குஞ்சுங்களை காப்பாற்றிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பெலிக்கானுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் குழந்தைங்களெல்லாம் நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிச்சான். சொல்லிகிட்டு இருக்கும்போதே மழை விட்டுடுச்சு. கொஞ்சம் மழையெல்லாம் விட்டு கொஞ்சம் அமைதியாயிடுச்சு. இப்போ திடீர்னு வானத்தில் ஒரே சத்தம். உடனே பெலிக்கான் அண்ணாந்து பார்க்குது. பார்த்தா பறந்து போன பெலிக்கான் பறவை எல்லாம் திருப்பியும் அந்த ஏரியை நோக்கி பறக்குது. உடனே இந்த பெலிக்கான் சொல்லுது, அதோ என்னுடைய நண்பர்கள்லாம் மறுபடியும் ஏரிக்கரைக்கு போகிறாங்க, நானும் அவங்களோட போகிறேன், உங்களுடைய அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிக்குது. உடனே இந்த காக்கைங்கள்லாம் கண்ணீரோட மறுபடியும் உன்னை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்குதுங்க. பக்கத்தில் தான் நான் இருக்க ஏரிக்கரை, நீங்கள் வந்தீங்கன்னா என்னை பார்க்கலாம், நான் உங்களை என்னோட நண்பர்கள்கிட்ட அறிமுகம் பண்ணுறேன், வரீங்களா, வரட்டுமா, நான் கிளம்பட்டுமான்னு சொல்லிட்டு காக்கை குஞ்சுங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இந்த பெரிய ரெக்கையை விரித்து பறக்க ஆரம்பிச்சுது. காக்கைங்கள்லாம் அதுங்களோட ரெக்கையை அசைச்சு இந்த பெலிக்கானுக்கு எல்லாம் டாட்டா சொல்லி வழி அனுப்பி வச்சுது. அவ்வளோதான் கதை. கதை பிடிச்சிருக்கா குழந்தைகளே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸுங்கிற நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.